ஓ மாம்சு, இந்நேரம் எங்கேயா கூட்டு போயிட்டு இருக்க? மாப்பிள ஒரு பக்காவான பிரெட் ஆம்லெட் கடை நான் உனக்கு காட்டுறேன் வாயா. யோ மாம்சு, என்ன ஆச்சு உனக்கு இப்படி பேசிட்டு இருக்க? மாப்பிள இப்பதான் நமக்குன்னு ஒரு கண்டென்ட் புடிச்சு போய்கிட்டு இருக்கோம், அதையும் காப்பி அடிக்க பாக்குறேன் பாத்தியா? அதுக்கு ஏன் நீ லேடிஸ் வாய்ஸ்ல பேசுற? ஐயோ, அண்ணனா இருந்தா நார்மல் வயசுல பேசலாம், இது அக்காவாச்சே. மாம்சு, யார் அந்த அக்கா? ஊர்ல இருக்க எல்லாம் நம்ம அக்காதாயா. சரியா மாம்சு, பசிக்குதியா, கொஞ்சம் வேகமா கடைக்கு கூட்டு போயா. ஆமாங்க, அப்படி நம்ம மாப்பிளைய கூட்டம் நடந்தான் சாண்ட்விச் கார்னர். இங்க பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் வெரைட்டியா விட்டுருந்தாங்க. யோ மாம்சு, வளவலன்னு பேசாதயா. நான் போய் ஆர்டர் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட போய் அண்ணே ஒரு சிக்கன் சீஸ் பிரெட் ஆம்லெட்னு சொல்லிட்டோம். சரின்னு நம்ம அண்ணனும் வெங்காயத்தையும் குடமிளகாத்தையும் நல்லா பூ போல கட் பண்ணி அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல ரகசிய மசாலாலாம் சேர்த்து நல்ல ஒரு குலுக்கி எடுத்து வச்சுட்டாருங்க. ஃபயருக்கே ஃபயர் குடுக்குற மாதிரி பத்த வச்சு கல்ல தூக்கி மேல வச்சிட்டாருங்க. 2 முட்டையை எடுத்து உடைச்சு ஊத்தி குலுக்குன்னு குலுக்குறாருங்க. அண்ணன் நல்லா குடுக்குறாரு ஐயா. மாம்சு, எக்ஸ்பீரியன்ஸ் தான், பின்ன சும்மாவா? ஆஹா, முட்டை வாசம் மூக்கை துளைக்கின்றன. அட சட்னியா போடு, அப்படி ஒரு பரட்டி இப்படி ஒரு பரட்டா. சரின்னு சாஸ வச்சு அவரோட ஸ்பெஷல் ஸ்டஃபிங்க போட்டு மேல சீஸ வச்சு கொடுத்தாரு பாருங்க. ஆஹா, மாப்பிள்ள சீஸ் ஒழுகுதோ இல்லையோ, என் நாக்குல இருந்து எச்சி ஒழுகுது. அண்ணனும் இந்தாங்க தம்பி பிரெட் ஆம்லெட்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டாருங்க. யோ மாம்சு, இந்தாயா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட சொல்லு. மாப்பிள்ள பூ போல கையில வருதியா, சரியான டேஸ்டியா. டஃபிங் தான் கொய்யால வேற லெவல். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறுக்கு பாத்துல சோனி கிரவுண்டுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. அதுவும் இல்லாம அண்ணே சொல்லியிருக்காரு, இன்னும் 2 நாள் கழிச்சு தம்பி புது ஆஃபர் எல்லாமே 49 தான் சொல்லியிருக்காருங்க. மறக்காம எல்லாரும் விசிட் பண்ணுங்க. நாங்களும் சாப்பிட்டு சல்லு புல்லுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க.